மார்ச் 1ஆம் தேதி ஓவியாவோட 90 ml படமானது வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து இது ஒரு ஏ கண்டென்ட் மூவி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்ப யாருக்குமே தெரியல இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை தொடர்ந்து வந்து படத்தோட டீசர் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சாங்க. அதை தாண்டி படத்துலேருந்து ஸ்னீபிக்ஸ் எல்லாம் விட படத்தை பற்றி ரொம்பவுமே வந்து நெகட்டிவ் டாக்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா அவர்கள் வந்து பழத்தை சாப்பிடாம படத்தோட டேஸ்ட்டை வந்து முடிவு பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை உண்டாக்குற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி படம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன தேதிக்கு ரிலீஸ் ஆகாட்டியுமே வந்து மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 5 AM ஷோஸ் எல்லாம் வந்து புக் பண்ணி ஓடி ஸ்டில் 25 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா அவர்கள் வந்து ட்வீட் மூலிமா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. #90ml சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் மோர் தென் 25 days in the theaters after all controversies. Heartfelt thanks to my all fans and friends who made this possible. You people are my strength அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்வீட்ல கூட வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் மோர் தென் 25 days தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா திரேடில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா 25 நாள் ஓடி இருந்தாலுமே வந்து இந்த படமானது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து ஒரு வெற்றி படமாக அமையலை. படக்குழுவினர் எந்த அளவுக்கு வந்து இந்த படம் போகும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களோ அவங்க எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யலை. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வச்சு பார்க்குறப்ப இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமானதாக தான் அமைஞ்சிருக்குது. ப்ளஸ் இந்த படம் வந்து 25 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்குன்னா இந்த படமானது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லையும் ஒரு சில தேட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன்ஸில் ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 நாளை வந்து இந்த படமானது வந்து தாண்டி இருக்குது. ஸோ இந்த வகையில் நம்ம ஓவியாவோட அடுத்த படமான காஞ்சனா 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது மட்டுமே இல்லாமல் களவாணி 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடிய வேண்டிய கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 90 ml ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓவியா அவர்கள் எந்த ஒரு படமுமே வந்து இப்போ வரைக்கும் சைன் பண்ணலை. ஸோ அவங்க கையில் இருக்கிறது காஞ்சனா 3 அண்ட் களவாணி 2 மட்டும்தான். இது மட்டுமே இல்லாமல் நம்ம ஆரவோட படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்கறதாகவும் ஒரு தகவல் வெளிவந்துருச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி அவங்க ட்வீட் மூலிமா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் 90 ml இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா எந்த ஒரு படமுமே சைன் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் 90 ml இந்த 25 நாள் தாண்டி ஓடிட்டு இருக்கிறத மட்டும் அவங்க வந்து சந்தோஷமா வந்து ட்வீட் மூலிமா வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஹாய் வி டாக்கி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.